அருமையானவர்களே, இது கிறிஸ்தவம் காண்பிக்கிற ஒரு வழிமுறையோ, ஆராதனையோ அல்ல. கிறிஸ்தவம் போதிக்கிற ஆராதனை, வேத வசனம், பல வசனங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? ஆவிக்கேற்ற பிரகாரமாய் தான் நம்ம ஆராதிக்கணும். ஒரு புத்தியுள்ள ஆராதனையை நம்ம தேவனுக்கு ஏறெடுக்கணும். பழைய உடன்படிக்கையில டான்ஸ் போட்டு, பலி செலுத்தி, பலவிதமான சடங்குகள் எல்லாம் பண்ணி இறைவனை ஆராதிச்சாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு, புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும்போது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து, புதிய பிரமாணத்துல ஒரு புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்கத்தான் கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். இந்த ஜான் ஜெபராஜ் போன்றவங்கெல்லாம் வெறும் பாடல், இந்த டான்ஸ் தான் ஆராதனை அப்படின்னு ஒரு தப்பான ஒரு ஒரு புரிதலோடு கூட இருக்கிறனால தான் அவங்களும் வஞ்சிக்கப்பட்டு இன்னைக்கு பாருங்க, சபையில தான் போய் வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஸ்கூல்லையும் போய் இன்னைக்கு வஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சின்ன சின்ன பிள்ளைகளையும் போய் கெடுத்து குட்டிச்சுவராக்கி, எப்படி உலக மக்கள் சில கதாநாயகர்களை போற்றி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க பாட்டை பாடி டான்ஸ் ஆடி வெறி கொண்டு இருப்பாங்களோ, கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அதே ஒரு அசிங்கமான வாசனையை இந்த ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் இன்றைக்கு விதைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு தயவு செய்து கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஸ்கூல்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனுமதிக்காதீங்க தயவு செய்து. ஸ்கூல்ல கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிற அந்த குறிப்பிட்ட மாசத்துக்கு முன்பாக பாத்தீங்கன்னா, ஆண்டு விழா அப்படின்னு வைப்பாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லயும். ஆரம்ப காலத்துல இந்த ஆண்டு விழா அப்படின்னு வந்தது, பிள்ளைகளுடைய டேலண்ட்டை எல்லாம் வெளியே கொண்டு வரணும். அதனால கட்டுரைகள், நம்ம தேசத்துக்காக போராடின பெரும் தலைவர்களை குறித்ததான விஷயங்கள், இதையெல்லாம் பேசி ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து, பயிற்சி அளித்து, மேடையில் என்ன செய்வாங்க, அதை நடிக்கவோ, பேச்சு திறமையில கொண்டு வரவோ, இப்படி பல விஷயங்களை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா, வெறும் டான்ஸு, பாட்டு தான். அது என்ன மாதிரி டான்ஸ்ன்னு தெரியுமா? சினிமாக்கள்ல காதலனும் காதலியும் சேர்ந்து டூயட் பாடு பாடுவாங்க பாத்தீங்களா? மேக்சிமம் அன்றைய காலகட்டத்திலே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய அந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து, சின்ன சின்ன பிள்ளைகளை அதுக்கு டான்ஸ் ஆடி டூயட் பாடுற மாதிரி, அந்த வார்த்தைகள்லாம் ரொம்பவே கொச்சையா இருக்கும், கண்ணியமற்ற சொற்களாக இருக்கும். ஆனாலும் அந்த இசையும் அந்த ராகம் பாடல் பார்க்கும்போது பெருசா அது நிறைய பேருக்கு தோன்றுவதில்லை. ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான வார்த்தைகளா இருக்கும். அந்தமான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து டான்ஸ் ஆட வைப்பாங்க இந்த ஆண்டு விழான்னு. இன்னைக்கு முன்னால இருந்த அந்த நல்ல விஷயங்கள்லாம் போய் இன்னைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கேவலமான பாட்டுகளும் டான்ஸுகளும் தான் இருக்குது. அதையே நம்ம கண்டிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ல போய் நாங்க கடவுளை உயர்த்துறோம் அப்படின்னு போய் அதே மாதிரி தான் உலகம் என்ன செய்யுதோ அதே விஷயத்த இங்க ஒரு ஆவிக்குரிய பூச்சி பூசி கொண்டு வர்றோம். தயவு செய்து தப்பு. மற்ற காரியங்கள்லையும் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாட்டுலையும் டான்ஸ்லையும் தான். மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ஒரு ஆள் வந்தார். அவரும் இப்படித்தான் ராப் இசையை போட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி லட்சக்கணக்கான மக்களை வஞ்சிச்சார். பைத்தியம் பிடிச்சவங்களா இருந்தாங்க அன்னைக்கு அவருடைய காலத்துல. அவரும் பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கொடூரமாக மரிச்ச செய்தியை பார்க்கிறோம். இப்ப இங்க கூட கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஈசா யோகா மையம் அப்படின்னு இருக்குது. வருஷத்துக்கு ஒரு டைம் அங்கேயும் போய் மக்கள் எல்லாம் போதையில திளைத்து அங்க டான்ஸ் ஆடுறாங்க. அங்கேயும் இதே மாதிரிதான் ஒரு போதை டான்ஸ் ஆடி அங்கேயும் மக்கள் லட்சக்கணக்கான பேர் போய் அங்கேயும் பணங்களை ஏமாந்து அந்த சிற்றின்பத்தை அந்த டான்ஸ்லயும் அந்த பாடல்கள்லையும் இசையிலையும் கிடைக்கிற அந்த சிற்றின்பத்துல கடவுள் சார்ந்த மயக்கம் அப்படின்னு சொல்லி அதை அனுபவிச்சுட்டு வர்றாங்க. இது எல்லாமே ஒரு மனிதர்களை நன்னறி கொண்டவர்களாகவும் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை கொண்டவர்களாகவும் மாற்றாதே ஒழிய தேவையில்லாம ஒரு போதையில கிடைக்கிற ஒரு சிற்றின்பம் மாதிரிதான் அந்த நிகழ்வு இருக்குது. பக்கத்துல நம்மால் காரூணியா சொல்லவே வேணாம். அவங்களும் இதே மாதிரி வேலைகளை தான் செஞ்சுட்டு வர்றாங்க. மக்களை வஞ்சித்து ஏமாற்றி அவங்களை கொழுத்தவர்களாக மாற்றிக்கொண்டு வருகிற விஷயத்தை தான் பார்க்கிறோம். ஆன்மீகம் அப்படின்னாலே என்னன்னா அர்ப்பணிப்போடு கூட செய்யக்கூடிய சேவை தான். மக்களை தூக்கி அவங்கள எழுச்சி மிக்கவர்களாக இந்த சமூகத்துல வாழ வைக்கணுமே ஒழிய, இன்னைக்கு இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் தோற்றி தங்களை தாங்களே பிரபலப்படுத்தி கொண்டு என்ன செஞ்சுறாங்க, அவங்கள கொழுக்க வச்சுக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் நீங்க சிக்கிக்கிறாதீங்க. ஜான் ஜெபராஜ் போன்றவர்களும் இதே மாதிரிதான் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்கிறார்கள். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி, கர்த்தருடைய பெயரை பயன்படுத்தி தங்களை கொழுக்க பண்ணுகிற கூட்டம். அவருடைய அச்சீவ்மெண்ட்டே பாத்தீங்கன்னா சொந்தமா ஜெட்டு வாங்கணும் அப்படிங்கிற கனவோடு கூட தான் இன்னைக்கு இந்த எல்லா விஷயமும் செய்யறாரு. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள்
சீஷர்கள் எல்லாம் என்ன அச்சீவ்மெண்ட்டோட வந்தாங்க, என்ன நோக்கத்தோடு வந்தாங்க? பைபிள் முழுக்க வாட்சி பாருங்க. அவங்களுடைய இலக்கு முழுக்கவுமே கடவுளுக்கு உண்மையா சேவை செய்யணும். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். எல்லாரும் தேவனுடைய அன்பை ருசி பார்த்து இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நித்திய ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லி எல்லாத்தையும் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரணும். கிறிஸ்துவின் அளப்பரிய அந்த அன்புக்குள்ள கொண்டு வரணும். அப்படிங்கிற ஒரு லட்சியம் நோக்கத்தோடு தான் பண்ணுனாங்க. ஆனா இன்னைக்கு வர்ற ஊழியக்காரங்களாம் பாத்தீங்கன்னா, காரு பங்களான்னு வந்தோடனே வெறுங்கையோடு வந்தேன், 2 பரிவாரங்களை எப்படியாவது சேர்த்தரணும் அப்படிங்கிற எண்ணம், அந்த எண்ணம் பாட்டிலையும் வெளிப்படுது, அவங்க செய்கையிலும் வெளிப்படுது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்துல இந்த பாட்டு போதைக்கும் நடன போதைக்கும் தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. உலகம் அந்த போதையில இருக்குது. உலகம் காலையில விழிச்ச உடனே பாட்டை கேட்கணும், நைட்டு தூங்கும் போதும் பாட்டு கேட்கணும். நடனத்திலையும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அது ஒரு போதையாவே மாறி இன்னைக்கு அநேகர் இந்த நடனத்திற்கும் இசைக்கும் பாட்டுக்கும் இந்த உலகம் முழுவதுமே அடிக்ட் ஆயிருக்கு. நான் சொல்றது உண்மை, நல்லா சிந்திச்சு பாருங்க. காலையில வரைக்கும் நைட்டு வரைக்கும் அந்த இசையையும் பாடலையும் கேட்கறதுக்கு மக்கள் அடிமையாகி கிடக்குறாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குரியவர்களை நாம் எதற்குமே அடிமைப்படக்கூடாது. கிறிஸ்து நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறார். ஆரோக்கியமான சத்தியத்துல பலப்படணும். அவன் புத்தியுள்ள ஆராதனையை ஏறெடுக்கணும் தான் நமக்கு வேதம் சொல்லுதே ஒழிய, இந்த மாய்மாலமான ஆராதனைக்கு தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விலகிருங்க. வேதத்துல பல இடத்துல சில விஷயங்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுது. அந்த மாதிரி விட்டு விலக வேண்டிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்குது. கிறிஸ்தவத்துக்குள்ளும் அது ஒரு போலி முகமுடியை போட்டுவிட்டு, எப்படி ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்கள் மாதிரி இந்த ஜான் ஜெபராஜ் போன்ற ஆட்கள் இன்னைக்கு மக்களை குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க. சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு எந்த ஒரு வித்தியாசம் இல்லை, அவங்க கிட்ட வஞ்சிக்கப்பட்டு போறவங்க இருக்கிறாங்க. வசனமும் அப்படி சொல்லுது. திரளான பேர் அவர்கள் பின்னால போவாங்களாம், வஞ்சிக்கப்பட்டு போவாங்களாம். கேட்டுக்கு ஏதுவான உபதேசத்தை அவங்க செய்து அநேகரை தங்களுக்கு ஆதாயமாக அவங்க மாற்றிக்கிடுவாங்க. அவர்களால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்றெல்லாம் வேதம் சொல்லுது பாத்தீங்களா? அந்த மாதிரி இவர்களால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பின்னால போற கூட்டமும் நிறைய. ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அவங்க சத்தத்துக்கு கண்டிப்பா செவிசாய்க்க மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவிசாய்க்கும். மேய்ப்பன் இல்லாதவன் யாரு, உண்மையான மேய்ப்பன் யாருன்னு கடவுளுடைய ஆடுகளுக்கு தெரியும். அதனால நான் பேசிக்கொண்டு வருகிற விஷயங்கள் சத்தியமா இல்லையா, இந்த விஷயத்துல கடவுள் பிரியப்படுறாரா? இப்படி போய் ஸ்கூல்லையும் சரி சர்ச்சிலையும் சரி எங்க போனாலும் ஒரு போதை ஆசாமிகள் மாதிரி ஆடி பாடி துள்ளி தங்களையே சந்தோஷப்படுத்தி கொண்டு, தங்களையே பரவசப்படுத்தி கொண்டு, தங்களையே தன்னிறைவு செய்து கொண்டு, தங்களையே உயர்த்தி கொண்டு, கர்த்தர் உயர்த்துவார், அது பண்ணுவார் இது பண்ணுவார்னு சும்மா வாய் ஜாலத்தினால் அடித்து விடுகிற ஊழியர்கள் பின்னால் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் போறாங்க. இவங்க யாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சொல்லவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கடவுளுடைய அந்த சத்தத்தை நேர்த்தியாக அறிவாங்க, அவருக்கு பின் செல்லுவாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகள், இது கடைசி காலமா இருக்கிறது. வஞ்சிக்கப்பட்ட ஆவிகள் அநேகம் இருக்கிறது. தயவு செய்து இந்த பாட்டு போதையிலையும் டான்ஸு போதையிலையும் இசை போதையிலையும் சிக்கிக்கிறாதீங்க. கடவுள் உண்மையா உங்க இருதயத்திலிருந்து வருகிற அந்த துதியையும் ஸ்தோத்திரத்தையும் அங்கீகரிக்கிறவரா இருக்கிறாரே ஒழிய, இந்த இசையோ பாட்டோ நடனமோ உங்களை தான் திருப்திப்படுத்தும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் இச்சையை உங்களுக்குள்ள தூண்டி விடக்கூடிய இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி ஆவியினால அன்னைக்கு சீஷர்களோ அப்போஸ்தலர்களோ கடவுளை மகிமைப்படுத்தல. இயேசு கிறிஸ்து எப்படி மகிமைப்படுத்தினார்? ஆராதனை அப்படின்னா என்ன தெரியுமா? இசையிலேயோ பாட்டுலேயோ நடனத்திலேயோ அல்ல, உங்க வாழ்வுல தான் இருக்குது. நான் பல செய்திகள்ல இதை சொல்லியிருக்கிறேன். உங்க வாழ்வுல தான் கடவுளை மகிமைப்படுத்தணுமே முடியுமே ஒழிய, வெறுமனே ஒரு பாட்டை பாடுறதுனாலயோ ஒரு டான்ஸை போடுறதுனாலயோ இசையை வாசிக்கிறதுனாலயோ கடவுள் மகிமைப்பட போறதே இல்லை. உங்க லைஃப்ல தான் இருக்குது. ஒரு அப்பாவை ஒரு பையன் கனப்படுத்தணும்னா எப்படி கனப்படுத்துறது? வள்ளுவர் கூட அழகா சொல்லுவாரு, ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பெற்ற காலத்தை விட ஒரு தாய்க்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு மகிமையை, ஒரு புகழ்ச்சியை ஒரு பையனால எப்ப கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நற்பண்பு நிறைந்தவன் என்று பிறர் சொல்ல கேட்கும் போதுதான் அந்த அந்த ஒரு பாக்கியமே அந்த தாய்க்கு கிடைக்குதான். அதே மாதிரி வசனமும் அப்படிதான் சொல்லுது. நீங்க கடவுளை எப்படி மகிமைப்படுத்த முடியும்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்வு மூலமா தான், உங்க நடக்கையின் மூலமா தான், நீங்க நடந்து கொள்ளுகிற செயல்பாட்டின் மூலமாக தான் நீங்க கடவுளுடைய பிள்ளைன்னு மத்தவங்க சொல்றாங்க பாத்தீங்களா? அதனாலதான் கடவுள் மகிமைப்படுவார்.
அவங்க உங்களுடைய நற்காரியங்களை பார்த்து கடவுளை மகிமைப்படுத்தணும் மத்த ஜனங்கள். அதுதான் கடவுள் மகிமையாக பார்ப்பாரே ஒழிய, உங்களை நீங்களே குஷிப்படுத்தக்கூடிய, உங்களை நீங்களே ஒரு விதமான போதைக்குள்ள, சிந்தனை போதைக்குள்ள தூண்டப்பட்டு இப்படி பாடுவதோ, ஆராதிப்பதோ, இசைகளை வாசித்து துள்ளுவதோ, குதிப்பதோ கடவுளுக்கு புகழ்ச்சியாக ஆகப் போறது இல்லை. அது தூசிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட இந்த கடைசி கால பொல்லாத ஆவிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். உண்மையான ஆராதனை உங்கள் வாழ்க்கையிலே தான் கடவுளுக்கு ஆராதனை செலுத்த முடியும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்விலே கர்த்தரை கனப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். காட் பிளஸ் யூ.